எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். என்னோட கோயிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறீங்களா? நாளை விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் பூஜை பண்ணும்போது பர்டிகுலராக எல்லோரும் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுவீங்களே, அந்த கொழுக்கட்டை பண்ணும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது வெல்லம் எவ்வளோ போடணும், தேங்காய் எவ்வளோ போடணும், இந்த மாதிரி நடுக்கணும் நிறைய பேர் ஒருத்தர் பக்கத்தில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கொழுக்கட்டை பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை ஏன் பண்ணுறாங்க? கொழுக்கட்டை இப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷம். கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மெயினாக நம்ம ஏன் கொழுக்கட்டையை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, விநாயகர் ஞானத்தின் அதிபதி. பூர்ணம், தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ணும்போது புத்தி கூர்மையை அவர் நம்மளுக்கு கொடுப்பாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதில் அரிசி மாவும் வச்சு கொழுக்கட்டையாக பண்ணும்போதும் சம்பூர்ணம் அருள்வாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஆண்டாண்டு காலமாக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை வச்சு அவருக்கு வேண்டிக்கிறோங்கிற ஒரு இது ஐதீகம். அதனால் நம்மளும் அதை நம்பின்னு பண்ணிட்டு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, திரு ஸ்ரீதர் நாராயணன். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி 2-3 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சேனல் ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்கள் ரெசிபி பார்க்க போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம் அந்த உளுத்தம்பருப்பு பண்ணுற கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபி பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆமாம். இன்றைக்கி இந்த இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சோம். இப்போ நம்ம எத்தனை கிலோ கொழுக்கட்டை பண்ணுறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? இப்போ அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறோம். அந்த 1.5 கிலோ வெல்லத்துக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6 தேங்காய் எடுத்துப்போம். அரிசி மாவு 1 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு 2 லிட்டர் தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். அது மாவு கிண்டுறதுக்கு வச்சுருக்கோம். நம்ம இந்த வெல்லமோட பக்கம் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன பர்டிகுலர் வாங்கும்போது பாகு வெல்லம்னு கேட்டோம். பாகு வெல்லம். ஆமாம். ஓகே. இந்த அதிர்செல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பாகு வெல்லம் வாங்கணும். அதுதான் மெயின். பண்ண ஆரம்பிச்சலாம். பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டு தண்ணி விட்டு அதை இது பண்ண. சரி. அந்த வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கோம். ஆமாம். வெல்லம் எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். சரி. இது ஜஸ்ட் அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு. சரி. கொதி நல்லா கொதிக்கணும். கொதி வரது மட்டும் இல்லை, நிறைய பேர் கொதி வந்த உடனே தேங்காய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ அன்றைக்கே கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நல்லா கொதிக்க விட்டு பாகு முத்திடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு வெல்லத்தோட பியூர் ஸ்மெல் வரும். இன்னும் வெல்லம் வாங்கும்போதுமோ பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கணும். பாகு வெல்லம் கேட்டு வாங்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா முத்தி வருது. ஓகே. ஸோ இது இந்த கொதிச்சு இந்த கலர் வரணும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் இந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணும்போது பாத்திரம் திக்கான பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த கேரளா உருளி மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது திக்காக இருக்கும். ஸோ அடி பிடிக்காமல் வரும். மெல்லிஸ் பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டு ஒரு செகண்ட் நம்ம கையை விட்டால் கூட அடி பிடிச்சிரும் அந்த ஹீட்டுக்கு. ஆமாம். அதனால திக்கான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. இந்த வெல்லம், இந்த சர்க்கரை இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த திக் பாத்திரம் இருந்தால் அந்த பேஸ் நல்லா இருந்தால் தான் மட்டும் நீங்கள் அடி பிடிக்காமல் வரும். இப்போ இது தேங்காய் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே. நல்லா நுரையாக வருது. நல்லா நுரையா வந்துச்சு. நல்லா பாகு முத்திடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுடலாம். இப்போ தேங்காய் போட்டுடலாம் சார். இதை லேசாக நீங்கள் ஒரு கிண்டிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே. இப்போ தேங்காய் போட்டோன்னா டைட் மாதிரி தெரியும். ஓகே. இப்போ தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் விட்டுக்கும். இந்த வெள்ளத்தோட பட்ட உடனே உங்களுக்கு தேங்காய் அவ்வளோ தண்ணி விட்டுன்னு இப்போ தண்ணி ஆகிடும். அப்படியே பூர்ணமே பார்த்தீங்கன்னா. ஓகே. அந்த தண்ணி திருப்பி வறுத்து வேக்காடு ஏறணும். அதுதான் திருப்பி நம்ம குக் பண்ணுறோம். திருப்பி குக் ஆகும். ஆமாம். அதோட ஓன் ஜூஸ்லேயே அது குக் ஆகணும் அப்படியே. ஓகே. தண்ணி விட்டுக்கும் அப்படியே. இப்போ பாருங்கள் சொதன்னு தான் இருக்கும். ஓகே. அப்படி உதிரியாக வரும். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தண்ணி விட்டுக்கும் நடுவில். குக் பண்ணிட்டு ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அடி பிடிச்சிரும். மீடியமான. ஆமாம். இதே ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். எவ்வளோ தண்ணி கொடுத்து பாருங்கள். இது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா?
அந்த தண்ணி லைட்டாக அப்படியே கீழே நடுப்பகுதி சுற்றி வர இருக்கிற தண்ணி எல்லாம் நடுவில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தேங்காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அந்த வெள்ளமும் ஃபுல்லாக இதாகி கேரமலைஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று இந்த தேங்காய் வேக வேக அந்த லைட்டாக கலரும் மாற ஆரம்பிக்கும். ஆமாம், கலரும் மாறுது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம ஏலக்காய் பொடி போட சரி, வேண்டியது. ஓகே. சும்மா ஒரு ஸ்பூன் தான். ஒரு ஸ்பூன் தான். ஆமாம், வாசனைக்கலாம். இல்லைன்னா அப்புறம் அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா இது சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த சைடில் மாற்றி வச்சலாமா? அதை மாற்றி வச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து மாவு கிண்ட போகிறோம். இப்போ இந்த அரிசிமா நம்ம நார்மலாக வீட்டில் எப்பவும் போல பண்ணுறது லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க அதுதாங்க. அதேதான். அதாவது அந்த பச்சை அரிசியை ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருங்க. அதே பக்கம் அதை ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சு யூஸ் பண்ணணும். ஜலிச்சு யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒன்று அப்படி கட்டியாக இருக்கும். ஆமாம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெயும் இதுக்கு வேணுங்கிற உப்பையும் அதில் போடலாம். அது அரிசி மாவு தேங்காய் எண்ணெய் நல்ல காம்பினேஷன். வாசத்துக்கும் கொஞ்சம் மாவு வந்து ஒட்டாமல் வரும், கையிலையும் ஒட்டாது, பாத்திரத்துலையும் ஒட்டாமல் வரும். இது உப்பு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கோம். ஸோ இந்த உப்பு அப்படியே அதில் போட்டுட்டு போகிறோம். ஓகே, அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுருக்கேன். போட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், சும்மா ஒரு 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்ட்லேயே வந்து இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ஆமாம், அடுப்பு வெந்துடும். வெந்துடும். இந்த சூட்டுக்கே வெந்துடும். அதான் சட்டியில் இருக்கிற சூடும் இருக்கும் அதில். ஓகே, அதனால போட்டுட்டு இதை நல்லா அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். ஆமாம், இந்த சூட்டோட நம்ம அமுக்கிறதுல தான் அந்த சாஃப்ட்னஸே வருமா. இன்னொன்று ஒருத்தர் பார்த்து பிடிச்சிக்குங்க, பிடிச்சிட்டு பண்ணால் மட்டும்தான் அது சரியாக வரும். அப்படி இல்லைன்னா இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா தண்ணியில் கையை நினச்சிட்டு நல்லா பசிஞ்சு விடணும். சுடும். அது எக்ஸ்பீரியன்ஸால் தான் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. அது சூட்டோடு அதை பண்ணினா தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஓகே, ஃபைன். ஓகே, அவ்வளோதான். போதுமா? போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிடணும். வெல்லம் பண்ணினதை ஓகே, அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம இதை குழக்கட்டைக்குள்ளே பண்ணினோன்னா இது கலர் மாறாமல் வரும். நம்ம மாவு அதுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். ஓகே, அன்றைக்கி நம்ம உப்பு குழக்கட்டைக்கு பண்ண மாதிரி நான் இப்போ சாஃப்ட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ளே உருண்டையும் பிடிச்சிங்கன்னா நம்ம குழக்கட்டையாக செஞ்சிடறோம். அந்த சாஃப்ட், அதாவது அது நான் என்னோட ஸ்டைலில் மாலிஷ்னு சொல்லுவேன். ஓகே, அந்த மாலிஷ் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை வந்து சைஸ் கரெக்டாக வரும். தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும், சாஃப்ட் ஆகும். இல்லைன்னதுன்னா இது அப்படியே என்ன ஆகும்னா நம்ம அந்த சூட்டோட போட்டனால மேலே எல்லாம் காஞ்சி போய் வறண்டா மாதிரி ஆகிடும். புரியுது. அதனால அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நீங்கள் அதை பண்ணுங்கள், நான் அனுப்பிக்கிறேன். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ ஓகே, அடுத்தது இதை குழக்கட்டையாக பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சொப்பு வந்திருக்கு. ஓகே தான். இதில் வந்து நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு இதில் இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் விண்டு எடுத்துடலாம். ஓகே, விண்டு எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிட்டோன்னு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள் சைஸு. அப்படி இல்லை நீங்கள் அந்த சங்கு மாதிரி என்ன சொல்லுவாங்க, சோமாஸ் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி பிடிக்கலாம், மூக்கு வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிளான ஸ்டைலில் எப்படி பண்ண சொல்லி கொடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம், அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காது. அந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், டார்க்காக தெரியும். ஸோ இந்த பக்குவத்தில் பிடிச்சலாம். இந்த ஸ்டீம் பண்ணுற பக்கம் இதுக்கு என்ன டைமிங் என்ன இருக்கா? இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆவி வந்ததுலேருந்து. ஆமாம், ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சு ஆவி வரணும். ஆவி வந்ததுக்கப்புறமா இதை வச்சோன்னா 15லேருந்து 20 மினிட்ஸ் வச்சோன்னா போதும். நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் இப்படி வேக விட்டாலும் தவறுகள் என்ன இருக்கா? ஆமாம், இந்த மாவு கரைஞ்சி போயிடும். பூர்ணத்துலேருந்து தண்ணி தனியாக விட்டுரும். அந்த மாதிரி இந்த மாவு அப்படியே புளியாக ஃபுல்லாக ஓவராக வெந்து, அதனால கரெக்டான பக்கம் அந்த கரெக்டான டைத்தில் எடுத்துடணும். சரி, ஓகே. இப்போ இந்த கொழுக்கட்டை பிடிச்சி முடிச்ச பிறகு வேக வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன்.
வேக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கோம். கொழுக்கட்டை கொழுக்கட்டை சுட சுட இருக்குது. டேஸ்ட் பார்க்குறீங்களா சார்? கொடுங்க. ஓகே சார். அதாவது நம்ம கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அந்த கொழுக்கட்டை அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கொதிக்குது, சூடாக இருக்குது. ஆமாம், அப்படி கொடுங்க. கொதிக்குது, அப்படியே க்ளவுஸோடையே கொதிக்குது. சூடாக இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே, சாப்பிடுமா? சாப்பிடு பாருங்க சார். நம்ம கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் அந்த கொழுக்கட்டை பாருங்கள், உடச்ச உடனே எப்படி என்ன கலர்ஸ் அது, அதுதான் வேறு மாதிரி கலருங்க. இது பாருங்கள் அந்த உள்ள அந்த ஸ்டஃபிங் பாருங்கள். முக்கியமாக இந்த ஸ்டஃபிங், இந்த லேயர் பாருங்கள். இந்த சைடு மட்டும் தான் கொஞ்சம் திக்காக இருக்குது, மற்றபடி எல்லா இடத்துலையும் தின்னாக இருக்குது. இதுதான் முக்கியம். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன கேட்டினா, அந்த ஸ்டஃபிங் வந்து வைக்கும்போது அந்த லேயர் வந்து ஷுட் பி வந்து தின்னாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சாப்பிடுவோம் தொட்டு போகலாமா? பாருங்கள் சார். கரெக்டான இனிப்பு. அந்த தேங்காய் வந்த பிறகு அந்த சாஃப்ட்னஸோட அந்த அந்த மாவு, அந்த அரிசி மாவு வெந்த பிறகு சாப்பிடும்போது நல்ல மெதுன்னு இருக்கும். சூப்பர். அந்த அரிசி மாவில் இருக்கிற உப்பு வந்து அந்த ஸ்வீட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ரைட். நம்ம மாவு கிண்டும் போது நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டஃபிங்க்கும் இந்த ஸ்டஃபிங் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து அந்த வெள்ளத்தோட அந்த தேங்காவை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணும். ஆமாம். அப்படி குக் பண்ணும்போது அந்த தேங்காய் நல்லா வெந்து அந்த தேங்காய் பால் வெளியில் வந்து அது அதோடய குக் ஆகி நல்லா வெந்துடும். அது அந்த ஈரப்பதத்தோட அந்த கெட்டித்தன்மை வருது. ஆமாம். சூப்பர். கம்பர் கட்டுக்கு முந்தின ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. ரைட். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். லாஸ்ட் டைம் நமக்கு வந்து நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. சேவை, அப்புறம் வந்து மோர்களியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த உளுந்தம்பருப்பு கொழுக்கட்டை, இன்றைக்கி வந்து இந்த இனிப்பு கொழுக்கட்டை சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களை யாரை காண்டாக்ட் பண்ண, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தீங்களா? அதே மாதிரி தரீங்களா? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கொழுக்கட்டை இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கிட்ட அப்படி போடும்போது வந்து அந்த டைமில் இவங்க ஆர்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, எங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 25,000 கொழுக்கட்டை வந்து ஆர்டர் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து யாரும் ஆர்டர் கேட்டால் சம்டைம் டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. ரைட்டுங்களா? இதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்பர் கொடுத்தாலே நான் காண்டாக்ட் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ரீதியாக வந்து சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஸ்டோரேஜ் பண்ணி, ஃப்ரீஸ் பண்ணி, ஸ்டீம் பண்ணல. அன்னைக்கு எந்த குவான்டிட்டி பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டி மட்டும்தான் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுறாங்க. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஆமாம். அதனால் இவ்வளோ தான் செய்ய முடியும்னு நம்மளோட கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்டர் எடுத்து பண்ணுவோம். அதனால் சில இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. நம்ம அன்னன்னைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ திங்கள் முதல் சனி வரை எங்கள் பொருள் கிடைக்கும். என் பேர் ஸ்ரீதர். கம்பெனி பேர் வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ், ஆதம்பாக்கம், சென்னையில் இருக்குது. மொபைல் நம்பர் வந்து 9444402749. லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது 22600395. ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ காண்டாக்ட் பண்ணலாம். திங்கள் முதல் சனி வரை நாங்கள் வேலை செய்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அழகாக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. ஆமாம், தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிதானமாக உங்களுக்கு பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த தேங்காய் வேகிற பக்குவம், அந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி ஊற்றுற பக்குவம், அது எவ்வளோ நாள் குக் பண்ணணும், அது கலர் மாறுற பக்குவம் என்ன, ஸ்டீம் பண்ணுற பக்குவம் என்ன, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் வீட்டில் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதெல்லாம் இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். அதே டைமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கொழுக்கட்டை மட்டும் இல்லை, சேவைகள், பொடி இட்லி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.